ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டீம் 6 பிளேயர் வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்து வெளியே இருக்கிற இந்த ஒரு நிலைமையில் மும்பை இந்தியன்ஸ் யாரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 5 பிளேயர் ரிட்டன்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஎம். இதில் வந்துட்டு யாரை எந்தெந்த இடத்துல ரீட்டைன் பண்ணால் மும்பை இந்தியன்ஸ்க்கு கிரெடிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட்டு அந்த ஒரு 18 crore அப்படிங்கிற ஃபஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு நான் வந்து பும்ராவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதை தான் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக ஹர்திக் பாண்டியாவை விட இப்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து பும்ராக்கு அந்த ஒரு ஸ்லாட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பும்ரா தான் ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பும்ரா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு 18 crores அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து வெர்சடைலான ஒரு பிளேயர் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்லையும் சரி ஐபிஎல்லையும் சரி எப்போவுமே வந்துட்டு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து சஃபர் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீம் எந்த லெவலில் கீழே போகுது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி 2 சீசன்ஸ் உதாரணமாக நம்ம வந்து பார்த்துட்டோம். அது மும்பை இந்தியன்ஸ்க்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவருக்கு எந்த விதமான பெரிய இன்ஜுரிஸ் கருதும் இல்லை. அவர் இன்ஜுரி ஆகிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் டென்ஷன் இந்த இடத்துல பும்ராவாக இருந்தால் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பும்ராவோட பவுலிங், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆல்ரெடி வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு பெருசாக நிறைய ஆர்டிக்கல் பேசியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம பேச தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து ஹர்திக் பாண்டியா வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து 18 crores அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ரிட்டன்ஷனோட அமௌண்ட்டு. செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 14 crores அப்படிங்கிறது செகண்ட் ரிட்டன்ஷனோட அந்த ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ரிட்டன்ஷனில் நான் வந்துட்டு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செகண்ட் ரிட்டன்ஷனுக்கு தகுதியான ஒரு பிளேயர். ஹர்திக் பாண்டியாவோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதும் இப்போ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து தெரியும் நமக்கு ஹர்திக் பாண்டியா எந்த லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்துட்டு ஒரு அருமையான ஸ்பெல்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியாவை பெருசாக நம்ம வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் ஆக்ஷனில் பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் அவர் வந்துட்டு டெஸ்ட்டில் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பால் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் வந்து வைரலாகவும் போயிட்டு இருந்தது. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட கம்பேக் எப்போ இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்கீங்க. ஸோ அது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அப்படின்னு வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. பட் அடுத்தடுத்து வர ரிட்டன்ஷனில் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து யார் வந்துட்டு ரிட்டன்ஷனில் இருக்கிறா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிட்டன்ஷனில் இருக்கிறது சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் 18 crores அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஒருத்தான பிளேயர் நீங்கள் ஆக்ஷன்லேயே ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் வந்து 18 crores அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு போவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சூரியகுமார் யாதவ் வந்துட்டு 18 crore வந்து ஒருத்தான பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 18 crore ஒருத்தான பிளேயர் தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு எல்லா ஐபிஎல் சீசன்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸில் சூரியகுமார் யாதவும் ஒருத்தர். இன்டர்நேஷனல் சைடு ஐபிஎல் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து 18 crores அப்படிங்கிறது கொடுக்கணும்னா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு 5th ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் வரணும். ஏன்னா இப்போ ஐபிஎல்லோட அந்த ஒரு 18 crores அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ரிட்டன்ஷன், இன்னொன்று 5th ரிட்டன்ஷன். ஸோ 5th ரிட்டன்ஷனில் சூரியகுமார் யாதவ் போனால் மட்டும்தான் 18 crores அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும். ஸோ 18 crores அப்படிங்கிறது லாஜிக்கலி பார்த்தீங்கன்னாலும் அது கரெக்டு தான். ஏன்னா ஃபஸ்ட் ரிட்டன்ஷனில் பும்ரா 18 crores வந்துட்டாரா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நம்ம வச்சுட்டோம். அதுக்கடுத்தது நம்மளுடைய டீமுக்கு வந்துட்டு சூரியகுமார் யாதவ் தான் அடுத்து ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா இன்டர்நேஷனல் சைடில் T20 கேப்டன் அவர் தான். ஸோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து பங்களாதேஷுக்கு இன்ஸ்டான T20 சீரிஸ் வந்துட்டு வந்திருந்தது. அதுலேயும் இன்டர்நேஷனல் சைடில் இந்தியன் டீமை லீட் பண்ணுறது சூரியகுமார் யாதவ் தான். ஸோ இஷான் கிஷான் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை வந்துட்டு யங் பிளேயர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அவரை 18 crore ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு இப்போ அவருடைய இன்டர்நேஷனல் சைடில் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இல்லை. எப்போ வேணாலும் வந்து அவர் அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இஷான் கிஷானை 3rd ரிட்டன்ஷன் அந்த 11 crore அப்படிங்கிற ஸ்லாட்டில் வைக்கிறேன். ஸோ 3rd ரிட்டன்ஷனில் வந்துட்டு இஷான் கிஷான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஓகேவான விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு பேசி தான் ஆகணும். ஸோ 3rd ரிட்டன்ஷன் 11 crore இஷான் கிஷான். ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பெரிய லெவலில் சூரியகுமார் யாதவ் வந்துட்டு அந்த சைடு இருக்கும்போதும் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் மெகா ஆக்ஷனுக்கு வரும்போதும் ஸோ கண்டிப்பாக இஷான் கிஷானை ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மெகா ஆக்ஷனில் வந்துட்டு இஷான் கிஷானை ரிலீஸ் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிட் பண்ணி இஷான் கிஷான் வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது அந்த லெவலில் வந்து காப்பாற்றி வச்சிருந்தாரு. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் அது எப்படி வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இஷான் கிஷான் டீமுக்கு வந்துட்டு தேவையான ஒரு பிளேயர் தான். 11 crores அப்படிங்கிற சேலரி அந்த இடத்துல வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 14 crore அப்படிங்கிற 4th ரிட்டன்ஷன். ஸோ அதுதான் லாஸ்ட் ரிட்டன்ஷனாக இருக்குது. அந்த இடத்துல நான் வந்துட்டு ரோஹித் சர்மாவை வந்துட்டு வைக்கிறது என்னுடைய ஒரு மைண்டில் இருந்த ஒரு விஷயம். 14 crore அப்படிங்கிற சேலரியில் வந்துட்டு கண்டிப்பாக ரோஹித் சர்மா ரீட்டைன் ஆனார்னாலும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி 14 crore அப்படிங்கிறது நல்ல ப்ரைஸ் தான். இப்போ நிறைய ரிப்போர்ட் சஜஸ்ட் ஆகுறது என்னன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு வருது. காரணம் வந்து
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திலக் வர்மா அப்படிங்கிற ஒரு யங் டைமென்ஷனல் பிளேயர் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிட்டன்ஷன் அண்ட் ஆர்டிஎம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திலக் வர்மா அதுக்கப்புறம் ப்ளஸ் அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ரூல் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அன்கேப்டு பிளேயரும் வேணும். அதுக்கப்புறம் திலக் வர்மாவை ரிலீஸ் பண்ணலாமா, ரோஹித் சர்மா ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் திலக் வர்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் நான் அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டில் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து கரெக்டான ஒரு ஒப்பீனியனாக தான் இருக்குது. திலக் வர்மா கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட்டான பிளேயர் தான். பட் ஆக்ஷனில் போய் ரோஹித் சர்மாவை எடுக்கிறத விட திலக் வர்மாவை எடுக்கிறது ஈஸியாக. ஸோ ரொம்பவே வந்து ஒரு கிளாஷான முடிவு தான் அது. ரோஹித் சர்மாவா திலக் வர்மாவா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு டெசிஷன் தான் குழம்புற ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ 5 ரிட்டன்ஷன் அப்படிங்கும்போது பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷானோட 4 பேர். ஸோ 5வது ரிட்டன்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரோஹித் சர்மாவா திலக் வர்மாவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் 4th ரிட்டன்ஷன் அப்படின்னு அந்த 14 crore சேலரியில் திலக் வர்மா வைப்பீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா வைப்பீங்களா அப்படிங்கிறத நான் உங்கள் சைட்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நீகல் வதீராவை நான் உள்ள வச்சிருக்கேன். நீகல் வதீரா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு அவருடைய டைமென்ஷனல் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. மிடில் ஆர்டரில் 24 balls 49 runs, அது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டெல்லாம் நீட்டாக வந்து அடிச்சிருக்கிறார். ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸ்க்காக இறங்கி விளையாண்டுருக்கிற அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சைடில் இருக்குது. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் ரிட்டன்ஷனில் இவரை வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக 6 பிளேயர் ஆர்டிஎம் அப்படிங்கிற முறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறது தான் ரோஹித்துக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை திலக் வர்மாவுக்கு யூஸ் பண்ணுறோமா, ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கணும். ஸோ ஏன்னா வந்துட்டு நமக்கு 5 ரிட்டன்ஷன் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம்மோட சேர்த்து தான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆர்டிஎம் அப்படிங்கிறத வந்துட்டு அன்கேப்டு பிளேயருக்கு பண்ணலான்னா நேகல் வதீரா கூட பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி இருந்தாலும் மாறும். ஸோ உங்களுடைய சைடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த 5 ரிட்டன்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எப்படியும் எல்லாமே பிரைம் பிளேயர்ஸாக தான் இருக்கும். நான் ஆர்டிஎம் வரைக்குமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸை கொண்டு வரல. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டவுட் வரும், ஏன் ப்ரோ ஐபிஎல் 2025 அது மட்டும் இல்லாமல் இந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும்போது ஸோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ரிட்டன்ஷனில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரீட்டைன் பண்ணுற லெவலுக்குலாம் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர் இல்லை. ஏன்னா இப்போவுமே டிம் டேவிட் வந்துட்டு சொதப்பிட்டு தான் இருக்காரு. இன்றைக்கி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சிபிஎல்லில் வந்து டிம் டேவிட் வந்து டக் அவுட் தான் இருக்கிறார் ஃபஸ்ட்டு பாலே. ஸோ அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் துஷாரா, ஜெராட் கோச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பொலாட் மாதிரியான ஒரு பிளேயர் அந்த மாதிரி யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ரிட்டன்ஷனுக்கு யோசிக்கலாம். பட் இப்போ ரிட்டைன் பண்ணுற லெவலுக்கு அங்கே ஓவர்சீஸ் பிளேயரே கிடையாது. தான் வந்து நான் வந்து 10 நாளாக கத்திட்டு இருக்கிறேன். பட் ஆனால் ஓவர்சீஸ் பிளேயரில் இவங்கள பண்ணலாம் அவங்கள பண்ணலாம் நல்லா சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 5+1 ஆர்டிஎம் அப்படிங்கிற ரூல்ஸ் வரும்போது கூட ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், நேகல் வதீரா, திலக் வர்மான்னு அந்த இடத்துல நம்ம ரீட்டைன் பண்ண வேண்டிய பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்லேயே அவ்வளோ கோர் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி ஓவர்சீஸ் பிளேயருக்கு போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ என்னுடைய ரிட்டன்ஷனில் ஃபஸ்ட்லேருந்து 5th ரிட்டன்ஷன் வரைக்கும் யார் இருப்பா, ஆர்டிஎம் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி இதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்குறதுக்கு நான் ஈகராக இருக்கேன். மீண்டும் நல்ல புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.